வணக்கம். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளம் அத்தியாயம் 20 முதல் பகைவன். சரியான நேரத்தில் ஆந்தை செய்த உதவியால் ஆழ்வார்க்கடியான் தப்பித்து கொண்டான். கூடியிருந்த சதிகாரர்கள் சிறகடித்து கொண்டு உருமிய ஆந்தையை பார்த்து அதனால்தான் ஏற்பட்ட சத்தம் என்று எண்ணிக்கொண்டார்கள். அடே, அந்த கோட்டான் நம்மை பயமுறுத்தி விட்டது, வெட்டிடாதே என்றான் ஒருவன். வேண்டாம் வேண்டாம், உங்கள் கத்திகளை வேறு முக்கியமான வேலைக்கு பத்திரப்படுத்தி வையுங்கள். நம் பகைவர்களை பூண்டோடு ஒழிப்பதற்கு கூறாக்கி வையுங்கள். ஆந்தையும் கோட்டானும் நம்முடைய சிநேகிதர்கள். மனிதர்கள் உறங்கும் நேரத்தில் நாம் கண்விழித்திருக்கிறோம், நம்மோடு ஆந்தைகளும் கண்விழித்திருக்கின்றன என்றான் ரவிதாசன். அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே அடிமேல் அடியெடுத்து வைத்து திருமலை ஒரு பெரிய மருத மரத்தின் பக்கத்திற்கு சென்றான். அந்த மரத்திற்கு நடுவில் ஒரு குழிவு இருந்தது. அந்த குழிவு ஒன்றில் மரத்தோடு மரமாக சாய்ந்து கொண்டு ஆழ்வார்க்கடியான் நின்றான். தஞ்சாவூர் ராஜ்யத்தின் பொக்கிஷம் இருக்கும் வரையில் நமக்கு வேண்டிய பொருளுக்கு குறைவு இல்லை. எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய நெஞ்சு துணிவு வேண்டும். காரியம் முடிகிற வரையில் வெளியில் தெரியாதபடி இரகசியத்தை காக்க வேண்டும். நமக்குள் 2 பிரிவாக பிரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரிவினர் உடனே இலங்கைக்கு போக வேண்டும், இன்னொரு பிரிவினர் காஞ்சிபுரத்திற்கு செல்ல வேண்டும். ஏறக்குறைய 2 காரியங்களும் ஒரே சமயத்தில் முடிய வேண்டும். ஒரு பகைவனை முடித்த பிறகு அவகாசம் கொடுத்தால் இன்னொரு பகைவன் ஜாக்கிரதையாகி விடுவான். அதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. உங்களில் யார் இலங்கைக்கு போகப் போகிறீர்கள் என்றான் ரவிதாசன். நான் போகிறேன், நான் தான் போவேன் என்று பல குரல்கள் ஒரே சமயத்தில் கேட்டன. யார் போவது என்பதை அடுத்த முறை தீர்மானிக்கலாம். அதுவரைக்கும் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் இன்னும் சில இருக்கின்றன என்றான் ரவிதாசன். ஈழத்துக்கு போவதென்றால் எந்த வழி போவது நல்லது என்று ஒருவன் கேட்டான். கோடியக்கரை வழியாக போகலாம். கடலை கடப்பதற்கு அது நல்ல வழி. ஆனால் இங்கிருந்து கோடியக்கரை வரையில் செல்வது கடினம். வழிநெடுகிலும் பகைவர்கள், அங்கங்கே ஒற்றர்கள். அதனால் சேதுவுக்கு சென்று அங்கே கடலை தாண்டி மாதோட்டத்துக்கு அருகில் இறங்குவதுதான் நல்லது. இலங்கை போகிறவர்களுக்கு படகு வலிக்கவும் கட்டுமரம் தள்ளவும் கடலில் நீந்தவும் தெரிந்திருக்க வேண்டும். இங்கே யாருக்கு நீந்த தெரியும்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்ற குரல்கள் எழுந்தன. முதலில் இலங்கை மன்னன் மகிந்தனை பார்த்து பேசிவிட்டு பிறகு காரியத்தில் இறங்க வேண்டும். அதனால் ஈழத்துக்கு போகிறவர்களில் ஒருவருக்காவது சிங்கள மொழி தெரிந்திருக்க வேண்டும். இன்னும் சோமன் சாம்பவன் வந்து சேரவில்லையே, யாராவது அவனை பார்த்தீர்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் கேட்டது. புதிதாக 2 பேர் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள்தான் கொள்ளிடக்கரையில் அரச மரத்தின் அடியில் நின்று பேசியவர்கள். புது மனிதர்களை கண்டதும் ரவிதாசன், வாருங்கள் வாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டதோ, வராமல் இருந்து விடுவீர்களோ என்று பயந்தேன். எந்த வழியாக வந்தீர்கள் என்றான். கொள்ளிடக்கரையோடு வந்தோம். வழியில் ஒரு கூட்டம் நரிகள் வளைத்து கொண்டன. நரிகளிடம் சிக்காமல் தப்பி வருவதற்கு நேரமாகிவிட்டது என்றான் சோமன் சாம்பவன். புலிக்கும் சிங்கத்துக்கும் பயப்பட்டால் பரவாயில்லை, நரிக்கு பயப்படுகிறவர்களால் என்ன காரியம் சாதிக்க முடியும் என்றான் ஒருவன். அப்படி சொல்லாத எப்பனே, சிங்கம் புலியை விட நரி பொல்லாதது. ஏனென்றால் சிங்கமும் புலியும் தனித்தனியாக பாய்ந்து வரும். அவற்றோடு சண்டையிட்டு சமாளிக்கலாம். ஆனால் நரிகளோ கூட்டம் கூட்டமாக வருகின்றன. அதனால் நரிகளுக்குத்தான் பலம் அதிகம். சோழ நாட்டு நரிகள் கூட்டமாக வந்ததனால்தானே நம்முடைய மன்னாதி மன்னர் தோற்கவும் உயிர் துறக்கவும் நேர்ந்தது. அந்த நரிக்குலத்தை அடியோடு அழிப்போம், கூண்டோடு நாசம் செய்வோம் என்று ஆங்காரத்துடன் சொன்னான் சோமன் சாம்பவன். அதற்கு வேண்டிய உபகரணங்கள் இதோ என்று ரவிதாசன் பொன் நாணயங்களை சுட்டி காட்டினான். சோமன் சாம்பவன் நாணயங்களின் சிலவற்றை கையில் எடுத்து பார்த்தான். ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் பனை என்று சொன்னான். சோழனுடைய பொன், பழுவேட்டரையனுடைய முத்திரை. நான் சொன்னதுபடி செய்துவிட்டேன். உங்களுடைய செய்தி என்ன? இடும்பன்காரி ஏதாவது செய்தி கொண்டு வந்திருக்க வேண்டுமே என்றான் ரவிதாசன். ஆமாம், கொண்டு வந்திருக்கிறேன் என்று இடும்பன்காரி சொல்லத் தொடங்கினான். உங்கள் கட்டளைப்படியே சம்புவரையர் மாளிகையில் பணியாளாக நான் வேலை பார்த்து வருகிறேன். அதனுடைய பலன் நேற்றிரவுதான் நடந்தது. நேற்று சம்புவரையர் மாளிகையில் ஒரு பெரிய விருந்து நடந்தது. பெரிய பெரிய சிற்றரசர்கள் பலர் வந்திருந்தார்கள். குரவை கூத்தும் வேலநாட்டமும் நடந்தது. பழுவேட்டரையருடன் வந்த மூடு பல்லக்கில் அவருடைய இளையராணி வந்திருப்பதாக எல்லாரும் நினைத்திருந்தார்கள். சுந்தர சோழ மகாராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டார் என்றும் பழுவேட்டரையர் சொன்னார். எல்லாருமாக சேர்ந்து அடுத்தபடி பட்டத்துக்கு வரவேண்டியவர் ஆதித்த கரிகாலர் இல்லை, மதுராந்தகத்தேவர் என்று சொன்னார்கள். ஆனால் இதற்கு மதுராந்தக சம்மதிப்பாரா என்று சிலர் கேட்டார்கள். அவர் வாயாலே அதற்கு பதில் சொல்ல செய்கிறேன் என்று சொல்லி பழுவேட்டரையர் மூடு பல்லக்கின் திரையை திறந்தார்.
அதற்குள்ளிருந்து மதுராந்தகத்தேவர் வெளியே வந்தார். பட்டம் கட்டி கொள்ள தனக்கு சம்மதம் என்று தெரிவித்தார் என்று இடும்பன்காரி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, இப்படி பெண் வேஷம் போடும் பராக்கிரமசாலிக்கு முடி சூட்டப் போகிறார்களாம். நன்றாக சூட்டட்டும். எல்லாம் நான் எதிர்பார்த்தபடியேதான் நடந்து வருகிறது. இந்த மாதிரி சோழ நாட்டிலே ஒரு குழப்பம் ஏற்படுவது நம்முடைய நோக்கத்துக்கு சரியானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள். ஆனால் இதையெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டீர் என்று கேட்டான் ரவிதாசன். நடுராத்திரியில் அவர்கள் சபை கூடிய போது வேறு யாரும் அருகில் வராதபடி பார்த்து கொள்ள என்னை காவலுக்கு நிறுத்தியிருந்தார்கள். காவல் புரிந்து கொண்டே என் காதுகளையும் கண்களையும் பயன்படுத்தினேன் என்று சொன்னான் இடும்பன்காரி. அப்படி உபயோகப்படுத்தியதில் வேறு ஏதாவது தெரிந்ததா என்று ஒருவன் கேட்டான். தெரிந்தது. அந்த நள்ளிரவு கூட்டத்தில் நடந்ததையெல்லாம் இன்னொரு மனிதன் கோட்டை மதில் சுவர் மேலிருந்து கவனித்து கொண்டிருந்தான் என்று இடும்பன்காரி சொன்னான். யாரவன்? முன்குடுமி வைத்திருந்த ஒரு வைஷ்ணவன். ஆஹா, அவனேதான். அவனை நீங்கள் என்ன செய்தீர்? சம்புவரையரிடம் பிடித்து கொடுக்கவில்லையா? இல்லை, அவன் ஒருவேளை நம்மவனாய் இருக்கலாம் என்று நினைத்தேன். நீங்கள் அனுப்பி வைத்தீர்களோ என்று எண்ணினேன் என்றான் இடும்பன்காரி. பெரிய தப்பு செய்துவிட்டீர். அவன் நம்முடையவன் இல்லை. கட்டையாகவும் குட்டையாகவும் இருப்பான். சண்டைக்காரன். பெயர் திருமலையப்பன். ஆழ்வார்க்கடியான் என்று சொல்லிக் கொள்ளுவான் என்றான் ரவிதாசன். அவனேதான். நான் செய்த தவறை இன்று மதியானம் தெரிந்து கொண்டேன். அவன் நம்முடைய ஆள் இல்லை என்பதையும் தெரிந்து கொண்டேன் என்றான் இடும்பன்காரி. எப்படி தெரிந்து கொண்டீர் என்றான் ஒருவன். நேற்று இரவு கந்தன்மாறனின் சிநேகிதன் ஒருவனும் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தான். அவனுக்கும் பழுவேட்டரையர் கூட்டத்திற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இன்று காலையில் சின்ன எஜமான் தம் சிநேகிதனை கொண்டு விட கொள்ளிடக்கரை வரையில் வந்தார். அவர் வரப்போவதை தெரிந்து கொண்டு அவருக்கு முன்னால் அடிக்கடி நான் போய் நின்றேன். என்னையும் வர சொன்னார். அவர் கொள்ளிடத்தின் வடகரையோடு திரும்பிவிட்டார். என்னை தென்கரைக்கு வந்து அவனுக்கு ஒரு குதிரை வாங்கி கொடுத்துவிட்டு திரும்பும்படி சொன்னார். அங்கே இருந்து குழந்தைக்கு போய் என் அத்தையை பார்த்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு வந்தேன். அதனால்தான் என்னால் இங்கே வர முடிந்தது என்றான் இடும்பன்காரி. சரிதான். அந்த வீர வைஷ்ணவனை பற்றி எப்படி தெரிந்து கொண்டீர்? கொள்ளிடத்தில் படகு புறப்படும் நேரத்திற்கு அந்த வைஷ்ணவன் வந்து படகில் ஏறிக்கொண்டான். அவன் கந்தன்மாறனின் நண்பனோடு பேசிய சில வார்த்தைகளிலிருந்து எனக்கு சந்தேகம் வந்தது. அவனும் நம்மை சேர்ந்தவனோ என்று. கொள்ளிடத்தின் தென்கரையில் அவன் எனக்காக காத்து கொண்டிருந்ததாக தோன்றியது. நம்முடைய அந்தரங்க ஜமிக்கையை அவனுக்கு செய்து காட்டினேன். அவன் புரிந்து கொள்ளவில்லை. அப்போது தெரிந்தது அவன் நம்மவன் அல்ல என்று இடும்பன்காரி சொல்லி முடித்தான். நீர் செய்தது பெரிய தவறு. முன்பின் தெரியாதவர்களிடம் நம் சமிக்கையை செய்து காட்டக்கூடாது. நண்பர்களே, இதை கேளுங்கள். நம்முடைய காரியம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது, இலங்கையிலும் இருக்கிறது. இந்த 2 இடங்களிலும் நம்முடைய பரம விரோதிகள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் 2 பேரையும் விட நம்முடைய மிகப்பெரிய எதிரி, முதன்மையான விரோதி ஆழ்வார்க்கடியான் என்று பொய்ப்பெயர் பூண்டு திரியும் திருமலையப்பன்தான். அவன் நம்மையும் நம்முடைய நோக்கத்தையும் அடியோடு நாசம் செய்யக்கூடியவன். நமக்கெல்லாம் தலைவியாக உள்ள தேவியை அவன் கொண்டு போக பார்க்கிறான். அடுத்தபடியாக அவனை உங்களில் யாராவது எங்கே பார்த்தாலும், எந்த நிலையில் பார்த்தாலும் கையில் உள்ள ஆயுதத்தை வைத்து உடனே அவன் மார்பில் பாய்ச்சி கொன்று விடுங்கள். ஆயுதம் ஒன்றும் இல்லாவிட்டால் கையினால் அவனுடைய கழுத்தை திருகி கொள்ளுங்கள். சூழ்ச்சி செய்து விஷத்தை கொடுத்து கொள்ளுங்கள். வெள்ளத்தில் தள்ளி முதலையின் பசிக்கு இரையாக்குங்கள். தேல், பாம்பு, நாட்டுவாக்களி போன்றவற்றை பார்த்தால் எப்படி இரக்கமே காட்டாமல் கொள்வீர்களோ அப்படி கொன்று விடுங்கள். அவன் உயிரோடு இருக்கும் வரையில் நம்முடைய காரியத்துக்கு இடையூறாகவே இருப்பான் என்று முடித்தான் ரவிதாசன். ரவிதாசரே, நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்வதற்கு அவன் பெரிய கைக்காரனாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் யார் என்று கேட்டான் ஒருவன். யாரா? அவன் பயங்கரமான ஆற்றல் படைத்த ஒற்றன். முதல் மந்திரி அனிருத்தனின் கையால். அப்படியா? அந்த முன்குடுமி வைஷ்ணவனைப் போல் இன்னும் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டான் ஒருவன். குடந்தையில் ஒரு ஜோசியன் இருக்கிறான். அவன் பேரிலும் எனக்கு சந்தேகம். வருகிறவர் போகிறவர்களுக்கு ஜோசியம் சொல்வது போல சொல்லி வாயை பிடுங்கி பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறான். அவனிடம் நீங்கள் யாரும் போகவே கூடாது. போனால் எப்படியும் ஏமாந்து போவீர்கள் என்றான் ரவிதாசன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானுடைய உடம்பு நடுங்கியது. உடம்பெல்லாம் வியர்த்தது. இங்கிருந்து உயிரோடு தப்பிப்போகப் போகிறோமா என்ற சந்தேகம் அவனுக்கு உண்டானது. அந்த நேரம் பார்த்து அவனுக்கு தும்மல் வேறு வந்தது. எவ்வளவோ அடக்கிக் கொள்ள பார்த்தும் முடியவில்லை. துணியை வாயில் வைத்து அடைத்து கொண்டு நச்சென தும்மினான். அந்த சத்தம் அந்த சதிகாரர்களுக்கு கேட்டுவிட்டது. அந்த மருத மரத்துக்கு பின்னால் போய் பார், ஏதோ சத்தம் கேட்கிறது, என்னவென்று போய் பார் என்றான் ரவிதாசன். ஒருவன் சுளுந்தை பிடித்து கொண்டு மரத்தை தேடி வந்தான்.
அவன் அருகில் வர வர வெளிச்சம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. போச்சு, இதோ அவன் திரும்ப போகிறான். அப்புறம் என்ன நடக்கும்? பிழைத்தால் புனர்ஜென்மம்தான். திருமலையப்பனின் மார்பு படபடவென்று அடித்து கொண்டது. தப்புவதற்கு வழி இருக்கிறதா என்று சுற்றும் முற்றும் பார்த்தான். அங்கே மரக்கிளையில் ஒரு ராட்சத வௌவால் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. உடனே ஒரு யோசனை தோன்றியது. சட்டென கைகளை நீட்டி வௌவாலை பிடித்து கையில் வைத்து கொண்டான். சுளுந்துக்காரன் மரத்தை தாண்டி வந்ததும் வௌவாலை அவன் முகத்தின் மீது வீசி எறிந்தான். சுளுந்து கீழே விழுந்து வெளிச்சம் மங்கியது. வௌவாலின் ரக்கையால் முகத்தில் அடிபட்டவன் ஏ ஏ என்ன என்ன என்று உளறினான். பலர் ஓடிவரும் சத்தம் கேட்டது. ஆழ்வார்க்கடியான் ஓட்டம் பிடித்தான். அடுத்த கணம் அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து மறைந்தான். இத்துடன் அத்தியாயம் 20 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.